என்னங்க ரொம்ப நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் தானே கேட்குறீங்க? எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒரு பறவை குறித்து தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுகுது. அதாவது எங்க நிலத்துல வந்து தானியங்கள வந்து சேதப்படுத்துது. இதனால விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து தொடர்ந்து ஒரு புகார தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவோட தேசிய பறவை. அதே சமயத்துல முருகரோட வாகனம். இந்து கடவுள் முருகரோட வாகனமாவும் அது பார்க்கப்படுது. அதனால அந்த பறவைய வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. அதிலும் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப விழிப்புணர்வாவே இருக்குது. அதில துன்புறுத்தினாலவோ, அத தொட்டாலோ, சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் காரணத்துக்காக மயில யாருமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இப்போ மயிலோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறது ஒரு ஆய்வுல தெரிஞ்சிருக்குது. குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கிற அ பறவையியல், இயற்கை வரலாற்று மையத்தில வந்து ஒரு ஆண்டா ஒரு ஆய்வு செய்றாங்க. டாக்டர் குமரா அவர் தலைமையில தான் இந்த ஆய்வு நடக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா கூட நெறைய மயில்கள் சுற்றித் திரியுது. சத்தம் கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு மயில்கள் கூட்டம் வந்து விவசாய நிலத்துல வந்து தற்போது வசிக்கத் தொடங்கியிருக்கு. தமிழகம் முழுவதும் 4 மாவட்டத்த தவிர மத்த எல்லா மாவட்டத்திலயும் வந்து இந்த மயில் வந்து அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க பல்வேறு விதமான புள்ளி விவரமும் குடுத்துருக்காங்க. குறைந்த அடர்த்தி உள்ள பகுதின்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட 31,00,000 மயில்கள் இருப்பதா சொல்லப்படுது. அதிகமா அடர்த்தி உள்ள பகுதியில் பார்த்தோம்னாக்கா, மொத்தமா 61,00,000 இப்படி மயில்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல விவசாயிகளும் தொடர்ந்து வந்து மயில்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. எங்க நிலத்தை வந்து சேதப்படுத்துது. அதை வந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள சொல்றாங்க. மயில்கள் இனப்பெருக்கத்துக்கான காரணமும் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா வந்து நரி, கீரிப்புள்ள, காட்டுப்பூனை இதெல்லாம் இறந்தது காரணம் அதாவது எண்ணிக்கை குறைந்த காரணத்தினா மயில்கள் வந்து அதில் வேட்டையாடல் அது. அதனால அந்த உணவு சங்கிலி வந்து துண்டிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் வந்து மயிலை தொட்டாலோ இல்லை அதை துன்புறுத்தினாலோ சட்டம் வந்து தன் கடமையை செய்யும். அதனால பெரும்பாலான விவசாயிகள் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. மயில்களை வந்து விவசாய நிலம் வராம தடுக்கணும். அதை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படி சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மயில்கள் இறப்பும் கூட அதே அதிகமாக இருக்குது. 2011 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 1350 மயில்கள் உயிரிழந்ததாக கணக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக 601 மயில்கள் வந்து விஷத்தன்மை உணவு சாப்பிட்டதுனால உயிரிழந்ததா வந்து சொல்லப்படுது. அதே போல வாகன விபத்துல வந்து உயிரிழந்திருக்குது, மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்குது, நாய்க்கடினால உயிரிழந்திருக்குது. இப்படி மயில்கள் உயிரிழப்பும் வந்து 2011 2023 வரைக்கும் 1350 மயில்கள் வந்து உயிரிழந்ததா வந்து புள்ளி விவரத்தில் இந்த ஆய்வில் தெரிஞ்சிருக்குது. இப்போ இது சம்பந்தமா நம்ம வந்து வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்தை தொடர்பு கொண்டு இது மாதிரி மயில்கள் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறீங்க, புதிதாக ஏற்பட்டுள்ள இந்த அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுறது ஒரு கேள்வி அவருக்கு முன் வச்சோம். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதாவது வந்து நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு 4 மயில் வந்ததா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மயில்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது இது கூட ஒரு சாட்சியாக இருக்குன்னு சொல்லி அவர் மயில்களோட எண்ணிக்கை வந்து அவர் அதிகமாக இருக்கிறத ஒத்துக்கிட்டாரு. நிச்சயமாக இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் மயில்களுக்கு பாதுகாப்பு தரப்படும். அதே சமயத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படாத வண்ணம், அவர்களுக்கு வந்து எந்த விதமான சேதம் ஏற்படாத வண்ணம் வருகின்ற பட்ஜெட்ல வந்து அதுக்கான ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் நிச்சயமாக செஞ்சு தருவோம்னு சொல்லி வனத்துறை அமைச்சர் புதிய தலைமுறைக்கு ஒரு உறுதியளித்திருக்காரு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மயில்கள் நம்ம வரவேற்கு காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோ கூட்டமாக அங்கங்கே அந்த கத்திக்கிட்டு இருக்குது.